வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ அழகு 7ல் அறநூல்களில் முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியை அறவுரை கோவை என்றும் சொல்லுவேன். இப்போ இதோடைய சிறந்த 10 அப்படிங்கிற தலைப்பு கீழே பாடல் பார்க்க போகிறோம். சிறந்தது என கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது தான் சிறந்த 10 அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் பார்ப்போம். ஆர்க்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. அதாவது கடல் சூழ்ந்த இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். அதாவது பிறருக்கு அன்பு காட்டுவதை விட அவர்களுடைய செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பத்திலையும் கற்ற பொருளை மறவாமை இருத்தல் மேன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. நலனுடை மையின் நாணு சிறந்தன்று. அளவுடையவராக இருப்பினும் நாணயமுடையவராக இருப்பதே மேலானது. குலனுடை மையின் கற்பு சிறந்தன்று. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. அதாவது பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. முன் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தன்று அப்படின்னு மதுரை கூடலூர் கிழார் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அடுத்து சொற்பொருள் பார்க்க போகிறோம். ஆர்க்கலி நிறைந்த ஓசையுடைய கடல். காதல் அன்பு விருப்பம். மேதை அறிவு நுட்பம். வன்மை ஈகை அல்லது கொடை. பிணி நோய். மெய் உடம்பு. நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். சிறந்தன்று சிறந்தது. வழிபடுதல் போற்றி வணங்குதல். ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் கூடலூர். இவருடைய பாடல்களை நச்சினார்க்கினியார் முதலிய நல் உரையாசிரியர்கள் எல்லாம் மேற்கோளாக எடுத்திருக்காங்க. காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் இவர். முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லும். இந்த நூல் அறவுரை கோவை என வழங்கப்படுகிறது. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் உள்ளன. இந்த நூல் 100 பாடல்களால் ஆனது. முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். அடுத்து புக் பேக் பார்க்கும். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. கோடிட்டிடம் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என வழங்கப்படுகிறது. கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை. பிரித்தெழுது மக்கட்கெல்லாம். மக்கள் ப்ளஸ் எல்லாம். பிணி இன்மை. பிணி ப்ளஸ் இன்மை. குலனுடைமை. குலன் ப்ளஸ் உடைமை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறநூல்களில் திரிகடுகம். திரிகடுகத்தை எழுதியவர் நல்லாதனார். திரிகடுகம் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3ஆலான ஒரு மருந்து பொருள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி திரிகடுகம் அப்படிங்கிறது 3 அறக்கருத்துக்களை கூறக்கூடியது.
சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாடலில் தூயவர் செயல்கள் அந்த தலைப்பின் கீழே பார்க்குறோம். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். ஃபஸ்ட்டு நம்ம குளித்ததுக்கப்புறம் உண்ணணும். ரெண்டாவது பெரும் பயன் கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும். மூணாவது உடல் வாடி தளர்ந்து போனாலும் அறிவு ஒழுக்கங்களில் சிறிது கூட குன்றாமல் இருத்தல் வேண்டும். இந்த மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவருடைய செய்கைகள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சொற்பொருள்: உன் பொழுது உண்ணும் பொழுது, பெறினும் பெற்றாலும், பால் பற்றி ஒரு பக்க சார்பு அதாவது நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல், தோல் வற்றி தோல் சுருங்கி, சாயினும் அழியினும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை குறையாது இருத்தல், தூயம் தூய்மை உடையோர். அடுத்த பாடல் அற உணர்வு உடையாரிடம் இருக்கக்கூடியவை. அற உணர்வு: இல்லார் கொன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்கு உள. அதாவது இதோடைய பொருள் என்னன்னா, வறியவருக்கு பொருளை அளித்தல், இல்லாதவங்களுக்கு நம்ம பொருளை கொடுக்கணும். இந்த உலகத்தில் பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல், இந்த மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. சொற்பொருள்: ஈயும் அழிக்கும், நில்லாமை நிலையாமை, நெறி வழி, தூய்மை தூய தன்மை, மாந்தர் மக்கள். அடுத்த பாடல் புதரில் விதைத்த விதை. புதரில் நம்ம விதை விதைத்தோம்னா அது நம்மளுக்கு பயன் கிடையாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. அதாவது அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இந்த மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே. சொற்பொருள்: நிறை ஒழுக்கம், மேலான ஒழுக்கம், தேற்றாதான் கடைபிடிக்காதவன், வனப்பு அழகு, தூறு புதர், வித்து விதை. ஆசிரியர் குறிப்பு: திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரில் பிறந்தவர். இவரை செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. திரிகடுகம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். அதுபோலவே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களுடைய மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். இந்த நூலுடைய பயன்: திரிகடுகம் பாடல்களில் 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனத்திலுள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். அடுத்து புக் பேக் பார்க்குறோம். பால் பற்றி சொல்லா விடுதலும். பால் பற்றி என்பதுடைய பொருள் ஒரு பக்க சார்பு பற்றி, நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும், வழி என்னும் பொருள் தரும் சொல் நெறி, வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடுத்து பரிதிமார் கலைஞர் ஒன்று சொல்லியிருக்காரு நம்மளுடைய மொழியை பற்றி. தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகட்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியே உயர் தனி செம்மொழி தமிழ்மொழி.
இந்த இலக்கண அடிப்படையை ஆராயமடுத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலியவற்றிற்கெல்லாம் தலைமையையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர்மொழியாக திகழ்கிறது. தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல மொழியே தனிமொழி எனப்படும். திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா பரிதிமாற் கலைஞர் சொல்லியிருக்காங்க. நன்றி.